December 23rd, the news பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் இந்தியா நியூசிலாந்து வைண்ட் அப் எஃப்டிஏ டாக்ஸ். ஸோ இந்தியா நியூசிலாந்து ரிலேஷன்ஷிப் பற்றி பிவிக்யூவில் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கிடையாது, மெயின்ஸ் கொஸ்டின் கிடையாது. பட் ஆனால் தெரியாமல் அதுங்க இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நியூசிலாந்து எங்கே இருக்குன்றது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா வந்து வேற எதுவும் இந்த ஃபேக்ட் என்னன்னா டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டாக வந்து நாங்கள் எந்த ஒரு கன்செஷனுமே கொடுக்கல. ஏன்னா வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் டேரெக்டாக ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து என்ஷூர் பண்ணுற விஷயம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து எந்த கன்செஷனுமே கொடுக்கல. ஸோ வந்து ஃபார்மர்ஸோட ரைட்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இம்போர்ட்டுக்கு அண்ட் தென் வந்து எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து டேரிஃப் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸோட பேசிக் நெசசிட்டி மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ மற்றதும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கலன்ற மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பிஒய்க்யூ இல்லைன்றதுக்காக அந்த கான்செப்ட் வந்து கேட்க மாட்டாங்கன்றதும் கிடையாது. ஓகேவா? பார்த்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும் மேண்டேட்டரியா. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 3ல சிட்டி ரெக்கார்ட் ஸ்லோவர் பிஎம் 2.5. ஓகேவா? ஸோ பிஎம் 2.5 பிஎம் 10 ரெண்டுமே ஆல்ரெடி யூபிஎஸ்சி பிலிம்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி மெயின்ஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அப்போ ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் என்னென்ன, அதாவது ரெண்டு இருக்கு, ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், நேஷனல் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே இருக்க பொல்யூட்டன்ஸ் ஒன்றில் 8 இருக்கும், ஒன்றில் 12 இருக்கும். அது ரெண்டுமே என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பிஎம் 2.5னா என்ன, அது வந்து ரொம்ப மைனூட்டான டஸ்ட் பார்ட்டிகல் பார்ட்டிகல்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஈஸியாக லங்ஸ் வரைக்கும் பெனட்ரேட் ஆகும். பிஎம் 1.0வும் இருக்கு, 2.5 இருக்கு, ரெண்டுமே லங்ஸ் வரைக்கும் பெனட்ரேட் ஆகுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் டேரக்டா 2024 யூபிஎஸ்சி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் வந்து 9ல ஃபாரஸ்ட் கான் பி யூஸ்டு ஃபார் நான் ஃபாரஸ்ட்ரி பர்பஸஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசெண்ட் ஜட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் லேண்ட்ஸை வந்து நீங்கள் நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்கு மாற்றாதீங்க. என்னதான் நீங்கள் இண்டிஜியஸ் ட்ரீஸை வந்து அங்கே திருப்பியும் கல்டிவேட் பண்ண போகிறோம், நேட்டிவ் ட்ரீஸை வந்து கொண்டு வர போகிறோம்னு சொன்னாலுமே வந்து ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டாக இருக்கணும். அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு கொண்டு வந்துட்டு வேறு இடத்துல வந்து காம்பன்சேஷன் வேறு இடத்துல லேண்டு கொடுத்தீங்கன்னா வந்து அது என்விரான்மெண்ட் ஜஸ்டிஸாக இருக்கான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயம்னா மீன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 10ல ஸோ அண்ட்ரஸ்ட் அன்லிமிட்டட். இது வந்து பங்களாதேஷ் அங்கே இருக்க பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி பற்றி ஒரு நியூஸு. ஸோ இப்போ இருக்க ஜென்ஜி பாப்புலேஷனு அண்ட் அவங்களுக்குரிய ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடெஸ்டாக இருக்குது என்னன்னா வந்து புது கவர்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. நேபாளிலும் அவங்க டெமோக்ரஸி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இப்போ என்னன்னா இங்கேயுமே அதே மாதிரி தான், இங்கேயுமே இந்த யூத்தோட பாப்புலேஷன் தான் அண்ட்ரஸ்ட் வந்து மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ யூத் பாப்புலேஷன் எதனா அண்ட்ரஸ்ட் இருக்குன்னா அங்கே இருக்க பிஎம் வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி சரியில்லை, ஹசினோட கவர்மெண்ட் ரொம்ப ஷேடடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அத்தாரிட்டேரியனிசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்து இந்த கம்யூனிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் டேக்கர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இப்போ யூத்ஸ் வந்து ஈஸியாக ஸ்பார்க் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி ஸ்பார்க் தான் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் மெயின் ரீசனாகவே இருக்கும். ஸோ நம்ம நெய்பரிங் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பங்களாதேஷ் பங்களாதேஷ்க்கும் நம்மளுக்கும் இருக்க சில ஸ்பெசிஃபிக் அக்ரிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஐஎன், லாட்கிரிஸ் ப்ரௌனு லைனு, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேன ஃபீச்சர்ஸாக இருக்கும். அண்ட் பங்களாதேஷ்க்கும் நமக்கும் வந்து 1971 வாரில் தான் வந்து அது ஈஸ்ட் பாகிஸ்தானில் வந்து பங்களாதேஷ் நேம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் அப்படியே கீழே ஸ்டெப் அப்னு இருக்க, ஸ்டெப் அப்னா சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க என்னன்னா, இப்போ வந்து ஒரு லீகல் என்டிட்டின்றது லீகல் பர்சனாக தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி கன்சிடர் பண்றாங்க. அப்போ லீகல் பர்சனா இந்த சென்ஸ் ஹி ஹேஸ் அ டியூட்டி டு டியூ டு த கான்ஸ்டியூஷன். கரெக்டா? ஸோ அந்த டியூட்டி டியூவை பண்றதுக்கு சிஎஸ்ஆர்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாது, உங்க ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை வந்து நாங்கள் வந்து பெரிய விஷயம் பண்ணுறோம்னு சாதிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் உங்களோட ஆப்ளிகேஷனை அந்த கண்ட்ரிக்கு திருப்பி செலுத்துறீங்க, அவ்வளோதான். இது வந்து அந்த பேட்டர்ன் தான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அதே மாதிரி இப்போ என்ன வைடன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கோப்பை ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு சர்டன் ஸ்பேஸை வந்து கல்டிவேட் பண்ணிட்டா போதும், இல்லைன்னா வந்து நேட்டிவ் ட்ரீஸை கொண்டு வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ ப்ரீடிங் ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் இந்தியன் பஸ்டர்டுன்ற ஒரு ஸ்பீஷஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ராட்டஜிக்காக அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ, அதோட கேப்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து அதோட கண்டிஷன்ஸ் இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி விஷயத்துக்குமே வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல இனிஷியேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நோட் பண்ணிச்சுன்னா மெயின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு புட்டின் விஸ் டு இந்தியா அண்ட் ஆஃப்டர் மத். ஸோ வந்து இந்தியா ரஷ்யா டைஸ் இது ஃபுல்லாகவே. ஸோ இந்தியா ரஷ்யா டைஸ்ன்றது ரொம்பவே பழசு. இப்போனா 1964 அண்ட் 71 வார் அப்போதுலேருந்தே நமக்கு இந்தியா ரஷ்யா டைஸ் இருக்குது. ஸோ 1971 வாரில் பார்க்கும்போது ஆப்ரேஷன் ட்ரைடண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் லிபரேஷன் வாராக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து யார் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னா ரஷ்யா. ஸோ அப்போ ரஷ்யா மாதிரி ஒரு கண்ட்ரியை வந்து நமக்கு வந்து ஓல்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ரஷ்யாவை. ஸோ எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து சைன் பண்ணி இருக்கும். இப்போ வந்து போனால் 25th எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம், ஸ்ட்ராட்டஜிக் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஒரு கண்ட்ரி தான் வந்து ரஷ்யா நமக்கு. இப்போ ரீசெண்டாக ரஷ்யா உக்ரைன் வார் இருந்து நடந்துச்சுல, அப்போ வந்து வெஸ்ட் எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக மூவ் ஆகினாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க பண்ணது வந்து ரேஷனாலிட்டியை பேஸ் பண்ணி இல்லை, ஹியூமனிட்டியை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஈவன் வந்து
வெஸ்ட் சைடு இருக்காங்க இந்த மாதிரி நேஷன்ஸ்லாம் யூஎஸ் ரஷ்யன் பிரசிடென்ட் எம்பார்கோ போட்டிருக்காங்க புட்டின் மேல, அதாவது அவங்கள யாரும் அபிஷியலாக மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரஷ்யன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ என்ன சொல்லுதுன்னா வந்து இது வந்து ஒரு ஆன்டி வெஸ்ட் சென்டிமெண்ட் இந்தியா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து யூஎஸ்மே வந்து இதுக்கு அகேன்ஸ்டா நிறைய மூவ்ஸ் பண்ணாங்க. கரெக்டா இம்போர்ட் டியூட்டி சேர்த்து விட்டாங்க, சாங்ஷன்ஸ் போட்டாங்க ரஷ்யன் சாயில்ல. இது எல்லாமே வந்து ஒரு கன்சர்னா இருக்கு. அதே டைம் இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் நம்ம எப்படி மெயின்டைன் பண்றாங்க? S-400 மிசைல்ஸ் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும். சின்ஸ் நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்தோம், பிரான்ஸ் கிட்ட இருந்தோம், எல்லா கிட்ட இருந்து நம்ம டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் டெசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களோட சொவரினிட்டி வந்து பாதிக்காம இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் வார்ன்றது இந்தியா என்ன ஸ்டாண்டர்ட் எடுத்துச்சுன்னா அந்த பக்கம் ஜாயின் பண்ணவே இல்லை. அந்த வாரை ஸ்டாப் பண்றதுக்கு நாங்கள் பேச ட்ரை பண்ணுவோம் தான் சொன்னாங்க தவிர அவங்க வந்து அந்த வார் தப்புன்னு சொல்ல சரின்னு சொல்ல. இது வந்து ரஷ்யாவோட அவங்க கண்ட்ரியோட இன்டர்னல் சொவரினிட்டியோ இன்டர்னல் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன்ஸையும் இது வேண்டாம், நம்ம நான் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு ஸ்டேட்டுமே அலைன் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்னன்னா இந்தியா வந்து அதோட செகுலர் ஸ்டான்ஸ் அப்படி வெயிட் பண்ணுது, பிளஸ் அதை சொவர்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ நம்ம மற்ற அக்ரிமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் கிட்ட வந்து ட்ரேட் டீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக, யூகே கூட தனியாக ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்ன இந்தியாவோட சொவரன் டிசிஷன்ஸ்லாம் காமிக்குது. ஸோ இந்தியா வந்து நல்ல ஸ்டான்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க, சின்ஸ் வந்து அது கண்டினியூ ஆகும். இது வந்து நம்ம பைபோலார் வேர்ல்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது கொண்டு போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரைட் டு டிஸ்கனெக்ட். இந்த வின்டர் செஷன் சரிம்மா, எந்த செஷன் வந்தாலும் சரி ரைட் டு டிஸ்கனெக்ட்னு சொல்லி ப்ரைவேட் மெம்பர் பில் பேப்பரில் வந்துடும். ஏன்னா வந்து மெம்பர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அது பாஸ் ஆகுது. ஏன்னா மோஸ்ட்டாக ப்ரைவேட் மெம்பர் பில் பாஸ் ஆகுது ரொம்ப ரேர். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் டு டிஸ்கனெக்ட்னா என்ன? இப்போ நம்ம ஒரு ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டோம்னா அந்த ஒர்க் ரிலேட்டடாக திருப்பியும் அந்த ஒர்க்கருக்கு அந்த கம்பெனிலேருந்து எம்ப்ளாய் யாரும் கால் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ரைட் டு டிஸ்கனெக்ட்ன்ற பில். இப்போ இது என்ன இஷ்யூ ஆகிட்டு இருக்கு? இப்போ எல்லாருமே ஐடி ஃபீல்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஐடியில் எந்த ஒர்க்கிங் டைம்னு தெரியாது. நீங்கள் 9 மணிக்கு லாகின் பண்ண நைட்டு 10 மணி நேரம் உங்களுக்கு ஃபோன் வர தான் செய்யும். அப்போ 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் ஒர்க்கிங் டைமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ டிஜிட்டல் டைமில் வந்து ஒர்க் ஹவர்ஸ்ன்றதே வந்து ஃபில்டர் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அது எந்த டைம் வேணா இருக்கலாம். 4 ஹவர்ஸ் இருக்குது, 10 ஹவர்ஸ் இருக்குது, 12 ஹவர்ஸ் இருக்குது. இப்போ அவங்க காலையில் 9 o'clock லாகின் பண்ணால் 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம், அவங்க லாக் டைம் முடிஞ்சிருமா? அதுவும் கிடையாது. ஸோ அப்போ டிஜிட்டல் டைமில் வந்து இந்த டெட்லைன்ஸு இந்த ஒர்க் டைம் விஷயம் எல்லாமே வந்து நியூ நார்ம்ஸ் வரணும். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் சஃபிஷியண்டாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேற ஒரு கண்ட்ரிஸ் யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் வந்து இருக்கும் ஒர்க்கிங் டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜெர்மனில் வந்து பார்த்தோம்னா 8 ஹவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் டைமா, முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, கம்பெனி ரிலேட்டடாக கால்ஸ் எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ஸ்டாண்டர்டாக வச்சிருப்பாங்க. ஆனால் ஃப்ரான்ஸ் வந்து ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்கும். யூரோப்பியன் யூனியனும் சில கண்ட்ரீஸ்ல ஃபிளெக்சிபிலிட்டிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா வந்து ரைட் டு டிஸ்கனெக்ட்ன்றது நார்மல் பிஹேவியரா சேஞ்ச் பண்றது ஓகே. அதே மாதிரி அது ஒர்க் எஃபிஷியன்சியோ இல்லை வந்து லேபர் ஸ்டாண்டர்ட்ஸையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சோஷியல் கோட் அண்ட் வேஜஸ் இருக்குல்ல, அதுலயுமே வந்து என்ன சொல்லியிருப்போம்னா வந்து ஒர்க் டைம் பேஸ்டு இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா டிஜிட்டல் மீடியான்னு வரும், டிஜிட்டல் என்விரான்மெண்ட், டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ்ன்னு வரும்போது இது எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவு நேரமா வந்து இப்போ வந்து அந்த ஒர்க் இந்த மிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்க போய் வேலை போயிடணும், அதுக்குன்னு சொல்லி நீங்க வேலையை செய்யணும்னு அவங்க சொல்ல முடியாது. இப்போ ரெண்டுமே வந்து இன்டர்ட்வைண்ட் ஆயிடுது. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே காம்ப்ளெக்சிட்டிஸ் தான் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ என்னன்னா ரைட் டு டிஸ்கனெக்ட் ஒரு ரைட்டா கொண்டு வரணும். அதே மீன் வைல் டைம் அதை வந்து ரெகுலேட் பண்ணணும். டிஜிட்டல் டைம்னா டிஜிட்டல் ஒர்க்கிங் டைம் எப்படி ரெகுலேட் பண்ணணும், அதுக்கான எஃபிஷியன்ட் பாலிசிஸும் கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டெத் நெல் ஃபார் த ரூரல் கேரண்டி. ஸோ விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின். இந்த ஆக்ட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி கொஸ்டின் அப்புறம் தெரியாது. நான் ஆல்ரெடி வந்து எம்ஜி நரேகால 2 times to 3 times வந்து தீம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு எம்ஜி நரேகா கொஸ்டின்ஸ். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ எம்ஜி நரேகா ஆக்டை வந்து இவங்க ரிப்ளேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஓல்கா டெல்லிஸ்னு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் வந்து 8th NCERT புக்லேயே இருக்கு. ஸோ இதுலேயும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. என்னன்னா ரூரல் லிவ்லிஹுட் இருக்குல்ல, லிவ்லிஹுட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ரைட் டு லைஃப்ல லிவ்லிஹுட் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டா அது ரைட் டு லைஃபே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரைட் டு லைஃப் அப்ஹோல்ட் பண்றதும் ரைட் டு லிவ்லிஹுட் அப்ஹோல்ட் பண்றதுக்குமான முக்கியமான ஒரு ஸ்கீமா இருந்தது எம்ஜி நரேகா சிஸ்டம். எம்ஜி நரேகா சிஸ்டம் வந்து அந்த புதுசுல வந்து அது வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப பேர்டனா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இது வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து ஒரு பெரிய டிசாஸ்டராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசினாங்க. ஆனால் அதே ஒரு 5 years கழிச்சு வேர்ல்டு பேங்க் என்ன சொன்னாங்கன்னா ஒரு டிமாண்ட்ஃபுல் ஒர்க் ரெகனைஸ்டு ஒரு லிவ்லிஹுட் என்ஷூர்டு ஒரு ஸ்கீம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது எம்ஜி நரேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது எம்ஜி நரேகாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்கு. அப்போ எம்ஜி நரேகால இப்போ இந்த விபிஜி ராம் பில் இருக்குல்ல, ஸோ இது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படியே மாறிட்டாங்க. இப்போ அந்த ஸ்கீம்ல என்னென்ன நம்ம ப்ளஸ்ன்னு பார்த்தோமோ அது எல்லாமே இந்த கொஞ்சம் மைனஸாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 100 நாள் திட்டம் எம்ஜி நரேகால நீங்க எந்த டைம் வருஷத்துல போனாலுமே வேலை இருக்கும், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பீரியட் கிடையாது. ஆனா இங்க அந்த குறிப்பிட்ட அக்ரிகல்ச்சர் சீசன்னா 60 days மட்டும் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து
சென்டர் சொல்லி ஸ்டேட் கேட்குற மாதிரி தான் இருக்குது தவிர பீப்புள் கிட்ட இருந்து டிமாண்ட் போகிற மாதிரி இல்லை. பீப்புள் கிட்ட டிமாண்ட் போனால் தானே அவங்களுக்கு காசு இல்லாத டைமில் அவங்க வருவாங்க. நான் இந்த டைம் தான் வேலை கொடுப்பேன், நீ அந்த டைம் வந்தால் வேணா அக்ரிகல்ச்சரல் பீரியட் டைமில் அவங்களுக்கே மற்ற இடத்துல வேலை இருக்க போகுது. அவங்களே கான்ட்ராக்ட் லேபராக வேற எங்கேயும் போயிட்டு வேலை செய்ய போகிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த டைமில் காசு தேவைப்படாது. அதுக்கு ஆப்போசிட்டான டைம் நான் சீசன் டீம்ஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ எம்ஜிஆர் ஒர்க்கர்ஸ் நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், மற்ற எல்லா விஷயத்துமே இன்ஜினியரிங் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு எஃபிஷியண்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா வந்து அப்படியே இது ஆப்போசிட்டாக டிமாண்ட் ட்ரிவன் வந்து கமெண்ட் ட்ரிவனாக மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து 90-10 ரேஷியோ ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் 90-10 சென்டர் கொடுப்பாங்க, 10 வந்து ஸ்டேட் கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து 60 வந்து சென்டரும் 40 வந்து ஸ்டேட்டும். ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய பர்டனாகவே இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் வந்து இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் வந்துன்னா 100 டேஸ் வந்து இப்போ 125 ப்ரொமோஷன் 125 டேஸ் ப்ரொமோஷன் கொடுத்தாலும் சரி, அது வந்து ஆக்சுவல் டிமாண்டே கிடையாது. டிமாண்ட் என்ன நான் சீசன் டைம்ல கிரியேட் பண்றது. இங்க நான் சீசன் டைம்ல கிரியேட் பண்ணாம சீசன் டைம்ல டிமாண்ட் கிரியேட் பண்ணா அந்த ஒர்க்கர் வந்து அங்க போகவே மாட்டாங்க. கரெக்டா? ஸோ இது எல்லாமே வந்து இது இருக்க காம்ப்ளெக்சிட்டிஸ். எதுக்காக அந்த ஸ்கீம் எம்ஜிஆர்கான்றது வந்துச்சோ அதை தாண்டி சும்மா நேம் கேக்காக இவங்க பண்ண பில்டப் தான் வந்து இந்த ஸ்கீம் விபிஜி கிராமா இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுல. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரொவிஷன்ஸ் பார்த்துச்சு நல்லது. ஓகேவா? இந்த பில் ரிலேட்டடாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சின்னு சொல்லிருக்கு. ஸோ இவங்க ஒர்க் என்னன்னு மட்டும் இடம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த டோப்பிங் ரூல் வயலேஷன்ஸ்லாம் இந்தியா தான் வந்து தொடர்ந்து 3 வருஷமா அதிகமாக இருக்கு. டோப்பிங்னா என்ன? இப்போ வந்து ஃபார் அத்லெட்டிக்ஸ் வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்களா, ரன்னிங் குவாலிஃபிகேஷன் அதுவுமே டெஸ்ட் இருக்கும் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது அவங்க வந்து ஏதோ கெமிக்கல்ஸ் ஏதோ ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டோப் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுவாங்க. அது குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அலோடு, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து அலோவ் பண்ணி இந்தியா வந்து நிறைய வாய்த்தொழில் இந்த மாதிரி வயலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதற்கு கன்சர்னும் பார்த்துக்கணும். நம்ம வந்து கேலோ இந்தியா இந்த மாதிரி ஸ்கீம்லாம் ப்ரொமோட் பண்றோம். ஸ்டில் இந்த மாதிரி விஷயமும் வந்து எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. ஓகேவா? தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 12 அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் ப்ரோபோசஸ் 10 பில்லியன் ரிசர்ச் ஃபண்ட். ஸோ விஸ்வ பந்து ஸ்காலர்ஷிப்னு என்ன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேவா? யார் நித்தி ஆயோக் பண்ணுறாங்க அவ்வளோதான், வேறு எதுவும் அது இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 13ல பிஜேபி காட் 6088 crores டொனேஷன். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களோட டொனேஷன் ரிலேட்டடான விஷயத்தில் பார்த்தோம்னா பிஜேபி தான் இருக்கிறதுலே வந்து கிட்டத்தட்ட 50 அவங்க லாஸ்ட் இயர் 3000 crores வாங்கிடுவாங்க. இந்த 6000 crores வந்து எலக்ட்ரல் ஃபண்டிங்ஸ் வந்துருக்கு. ஸோ இது எவ்வளோ பெரிய கேப்ஸ் இருக்குன்னு தெரியுது. கீழே வந்து காங்கிரஸ் வேற எந்த இதுவுமே வந்து கிட்ட கூட வரல. காங்கிரஸ் தான் மேக்ஸிமம் பண்ணியே 522 தான் இருக்கு. ஸோ அப்போ இவங்களோட இன்டர்வியூ அப்போ வந்து என்னன்னா பொலிட்டிக்கலாக வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ எலக்ட்ரல் பாண்டுன்ற ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அது மூலியமா ரொம்ப இல்லீகல் ஃபண்ட் வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அது மூலியமா உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஈவன் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 3000 crores மேலே போகுது. அப்போ வந்து எவ்வளோ பேர் நெட்வொர்க்காக இருக்குன்றது இடம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த ஏடிஆர் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் டேரக்டா எப்போ யூஸ் பண்ணலாம்னா கிரிட்டிசைஸ் பண்ணும் போதோ இல்லை வந்து எலக்ட்ரல் ஃபண்டிங்கோ இல்லை அது ரிலேட்டடான கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். டேரக்டா இப்போ எஸ்ஏல பின் இந்த மாதிரிலாம் நீங்கள் டீட்டெயில் எழுதக்கூடாது. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் உத்தரகாண்ட் கவர்மெண்ட் மியூட் ஃபேக்டர் டு லேண்ட் கிராப் எஸ்சி. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உத்தரகாண்ட் கவர்மெண்ட்ல இருக்க பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க முன்னாடியே இதெல்லாம் ஃபாரஸ்ட் லேண்ட் கொடுத்துருக்காங்களாம். திருப்பியும் அந்த ஃபாரஸ்ட் லேண்டை எங்களோட பிரைவேட் லேண்ட்னு சொல்லிட்டு வாங்கி அதை வந்து மற்ற பர்பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா வந்து திருப்பியும் அந்த ஃபாரஸ்ட் ரைட் டு என்விரான்மெண்ட்ன்ற விஷயத்தை வந்து ரொம்பவே வந்து ஹார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இது என்ன கேஸ்ன்னு லைட்டாக பார்த்து வச்சுட்டு இந்த கேஸ் கிட்ட வெர்டிக்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸாவோ மெயின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு இல்லை 5வது பெட் இன்ஜினியர்ஸ் ஆன்டி சப்மரீன் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். ஸோ லைட்டாக அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்க, வேறு எதுவும் தேவையில்லை. இந்தியன் நேவியில் வந்துருக்கு. அண்ட் தென் அப்படியே வந்து பேஜ் நம்பர் வந்து 15 வந்து பார்த்தோம்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் டு ஆக்சஸ் டிஆர்டிஓ டியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த லேசர் இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டைரக்ட் எனர்ஜி வெப்பன் டெஃபினிஷனு அது என்ன மாதிரி டைப் ஆஃப் வந்து வெப்பன்ஸ் அது கீழே வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ அதுக்கு மேலே பார்த்தா ஓவரால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஹெல்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லைன்னா கோர் இன்ஃப்ளேஷன், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், பேசிக் டெஃபினேஷன். கோர் இன்ஃப்ளேஷனில் எதை வந்து வயலேட், அது வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் எதை ரிமூவ் பண்ணிட்டு அது கோர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் மட்டும் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சிபிஐ அண்ட் டபிள்யூபிஐ வச்சு யூபிஎஸ்சியில் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டான். ஸோ பிஒய்க்யூ அதாவது ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டன், இதை பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 16ல கம்போடியா சேஸ் தாய்லாந்து லான்ச் ஏர் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏஷியான்னா என்னன்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஏஷியான்னா இந்தியா மெம்பரா இல்லையா, இந்த மாதிரி விஷயம் நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸாக யாரெல்லாம் ஏஷியன் கண்ட்ரிஸும் மெம்பர்ஸாக இருக்காங்க மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வேறு எதுவும் நியூஸ் இல்லாமா? ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆஃப் டிஸ்கஷனில் டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து குவிசஸ் வந்து டெலிகிராம் சேனல் அப்லோட் ஆகும். அட்டன் பண்ணி பாருங்கள், பெட்டராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.